எல்லாருக்கும் நன்றி. அதுக்கு அடுத்ததாக பர்த்டே கொண்டாடுகிறதான அன்பு மகள் மாலா, சலோமியா மாலா என்ற ஒரு சகோதரிக்கு இந்த நாளில் பர்த்டே. என் சகோதரியே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னும் பல்லாண்டு காலமாக கணவன் மனைவியாக வாழ்ந்து இன்னும் அநேக ஆசீர்வாதமான காரியங்களை உங்களை கொண்டு தேவன் செய்யட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே போல மாலாவின் கணவன் சுசைராஜும் அவர்களுக்காய் கொடுத்த 2 பிள்ளைகள், மகள் கேத்ரினா ரோஸ் என்றும் மகன் டேனியல் மெல்வின் என்றும், இந்த 2 பிள்ளைகளுக்கும் தேவன் படிப்புனால நிரப்பணும். ஸ்டடீஸ்ல எந்த ப்ராப்ளம் இல்லாம அந்த பிள்ளைகள் படிக்க அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க தாயார் மேரி அவர்களுக்கு நல்ல ஹெல்த். அப்ப இந்த முழு குடும்பங்களும் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். உங்க மத்தியில கூட யாராவது இப்படி பெட்டிஷன் சொல்லி இருக்கலாம், அவங்க எல்லாம் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப துதிக்க போகிறோம். துதி பாடல்களை எடுக்க போகிறோம். ஜெபத்தொட்டு ஜெயிக்குதுங்களே 388வது பாடல். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால், எப்பப்பட்ட உதடுகளால்? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தர் இந்த மாலை வேளை துதிக்க போகிறோம். துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். குடும்பத்தோடு இருக்கிறீங்க, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பாடலாம். சாங் நம்பர் 388. உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். சொல்லுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். கரங்களை தட்டி தேவனை அப்படியே மகிமைப்படுத்துங்க. எங்கெங்கன்னா இருக்கிறீங்களோ உங்க கரங்களை தட்டி அப்படியே பாடுங்க. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். என் உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள சொல்லுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன்.
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அருள் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அருள் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கிறேன். உம்மை தினமும் துதிக்கிறேன். உம்மை தினமும் துதிக்கிறேன். Yes. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு நாளும் நம் உடலுக்கு எப்படி உணவு ரொம்ப முக்கியமாய், அதுவும் அருண்சுவையான உணவுகளை உண்கிறோமோ அது போல ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிறதும் தியானிக்கிறதும் அதன்படி நடக்கிறதும் ஒரு கட்டாயமாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கொரோனா வைரஸ்ல அநேக பலவீனங்கள், அநேக மரணங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இனிமாய் நாம தேவன் அதிகமாய் தேடணும், துதிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் என்பதற்காகத்தான். ஆகவே ஒவ்வொரு நாளும் அருண்சுவை உணவு உண்பது போல அவர் துதிக்கிறதும் வேதத்தை படிக்கிறதும் தியானிக்கிறதும் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதும் திருப்தியாய் செய்ய வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அப்ப எல்லாரும் துதிக்கலாமா? எங்கெங்க இருக்கிறோம் அப்படியே கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு 5 நிமிடம் துதித்து பாருங்க. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஸ்தோத்திரம் உமக்கே. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் அடைக்கிறோம், நீரே எங்கள் துருகம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறதையா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் எங்க மத்தியில விட்டிருக்கிற பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி வாழ்கின்ற நமக்கு தேவன் ஒரு குறைவு வைக்காதபடிக்கு அடைக்கலமா இருப்பார். ஆகவே ஜெபத்தொட்டை செய்திகளை 73வது பாடல். உம்மை நம்பி முந்தன் பாதம் எப்படியாக பற்றி பிடித்துக் கொள்ளனா உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். ஆகவே ஒருபோது நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லி அந்த திருப்ப கொடுத்து உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த வேத வசனங்களை கேட்பதற்கு முன்பாக, தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பாக இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. Psalm number 73. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். சொல்லுங்க. உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். சொல்லுங்க. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்துக் கொண்டீர், எங்கள் காலமெல்லாம் காத்துக் கொண்டீர். உம்மை நம்பி, உம்மை நம்பி, எங்கள் பாதம் Thank you. உறுதியாய் பற்றிக் கொண்டோம், நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகனாக அப்பா என்று சொல்லும் உரிமையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அவரை நம்பி வாழ்வோம். Thank you Lord. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி, உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்திருக்கிறே. ஏன் நம்பி வாழ்வேன் அம்மா.
நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி. பர்த்டே கொண்டாடுகிற என் சகோதரியே, இந்த திருமண நாளை கொண்டாடுகிற சகோதரனே சகோதரியே, பர்த்டே கொண்டாடுகிறதான சிறு பிள்ளைகளே சகோதரனே நன்றி சொல்லுங்க. தேவனே இந்த ஆண்டை எனக்கு தந்தீரே, நன்றி ஆண்டவரே. கணவனோடு பிள்ளைகளோடு ஆண்டவரே பெரியவர்களோடு கூட வாழ இந்த நாளை தந்தீரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேத வசனங்களை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே நீர் என்னோடும் எங்களோடும் பேசும். உள்ள நேரமாக உம்மை துதித்தோம், உமக்கு நன்றி சொன்னோம் ஆண்டவரே. வசனங்கள் வழியாக என்னோடும் எங்கள் குடும்பங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. அப்படியா நீ பேசுகின்ற தெய்வம் ஆயிற்றே, நீ பேசும் அப்பா என்று சொல்லி அந்த கத்திரப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. மகா கிருபை விருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா நாங்க ஜூலை மாதத்துக்கு கடந்து வந்து விட்டோம் அப்பா. இந்த நாள் வரைக்கும் எங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிற அப்பா உமக்கே நாங்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. மகனாக மகனாக உரிமையை எங்களுக்கு வாழும்படிக்காய் கூப்பிடும்படிக்காய் அப்பா பிதாவே என்று சொல்லும்படிக்கான ஒரு உரிமையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான சகோதரி சகோதரிகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமை அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ நான் எப்படியாவது மடிந்து போகட்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையை மடிந்து போக வைத்திருந்த சகோதரிகளை என் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கணவனோடு பிள்ளையோடு கூட வாழ என் மகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே மகள் மாலாவை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. சலோமியா மாலாவை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், செபிக்கிறோம். இன்னும் 10 ஆண்டு காலம் அந்த மகள் வாழட்டும் ஆண்டவரே. அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவன், இயேசு கிறிஸ்து கொடுத்த குடும்பங்கள் அவருக்கே நான் அர்ப்பணித்து வாழட்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லாவது சம்பத்தினாலும் கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் தேவனுக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையினாலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மகன் சுசைராஜை ஆசீர்வதிங்க. ஒருத்தர் 2 பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம், ஆசீர்வதிங்க. திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே ஊழியக்காரரை மறைத்து எங்களோடு கூட பேசும் ஆண்டவர். அப்பா இனியா பாப்பாக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே மகளுக்கு கொடுத்த சொகத்துக்காக நன்றி. அந்த முழு குடும்பமே உமக்குள்ள அதிகமாய் வந்து இந்த பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளை எமட்டுமாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். இனிமேலும் நீர் ஆசீர்வதிக்க போகிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில யாரெல்லாம் இந்தந்த கருத்துக்களுக்காக ஆண்டவரே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களே பாரத்தோடு எல்லா விண்ணப்பத்தையும் கேளுங்க ஆண்டவரே. எல்லா கண்ணீரையும் தொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் நீக்குங்க ஆண்டவரே. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தங்களை ஜீவ பலியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புத்தியுள்ள ஜீவ பலியாக ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்துல சரணாகதியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் தகுன பலியாய் ஜீவ பலியாய் இந்த பாதத்துல ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. துதிகர வணக்கத்தை எல்லாம் அவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். ஆமென். தேங்க்யூ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் உன்னோடு என்னோடு கூட அவர் இருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய சபைகளை ஆசீர்வதிக்கிறவர், சபை மக்களை ஆசீர்வதிக்கிறவர், சபை போதகர்களை ஆசீர்வதித்து இதுவரைக்கும் காத்த ஆண்டவர் எபினேசர். இனிமேலும் அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒரு விசேஷித்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் வழியாய் இன்னைக்கு நாம கேட்க போகிறோம். ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எங்களை மறைத்து உம்மை வெளிப்படும் ஆண்டவரே என்று சொல்லி
ஆவியானவர் கரங்களில நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இன்னைக்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவார். இதை நாம விசுவாசிப்போம். யார் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில இந்த வசனம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கிரியை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு என்ன சொல்கிறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பிரியமானவர்களே, நாளைய தினத்தில முழு உலகத்தில இஸ்லாமிக் சகோதரர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஆக அதனுடைய அடையாளமாக இன்றைக்கு இந்த செய்தியை நாம கேட்க போகிறோம். அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, நாமும் கூட விசுவாசிப்போம். நாம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ரோமன்ஸ் 12th chapter verses 1 and 2 என்ன சொல்கிறது? Therefore, I urge you, brothers, in view of God's mercy, to offer your bodies as living sacrifices, holy and pleasing to God. This is your spiritual act of worship. Do not conform any longer to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing and perfect will. ஆமென். ஹalleluya. மிக விசேஷமான ஒரு வசனம். பிரியமானவர்களே, புனித பவுல் சின்னப்பர் வழியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில நம்மோடு கூட பேச போகிறார். என்ன சொல்கிறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தலோடு கூட மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வழியாய் இன்னைக்கு புனித பவுல் ரோமர் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விசேஷித்த வேத பாடம். பைபிள் இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு என்ன? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. உயிருள்ள பலிகளாய் ஒப்பு கொடுங்கள், தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்மையே நம்முடைய குடும்பமையும் முழுமையாக கொர்நேலியு குடும்பத்தை போல, யோபு குடும்பத்தை போல ஒவ்வொரு நாளும் அவர்கள் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்து அனுதினமும் ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். அதே நேரத்தில் யோபு ஒவ்வொரு நாளும் எங்கே பிள்ளைகள் தவறு செய்து விடுவார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிப்பாராம். ஆமன்பானவர்களே, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானமா இருந்த யோபு இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்கள்ல கூட நீங்களும் நானும் இன்றைக்கு யாரா இருக்கிறோம்? எப்படிப்பட்டவரா இருக்கிறோம்? நீதிமான்களா இருக்கிறோமா? உத்தமர்களா இருக்கிறோமா? சன்மார்க்கரா இருக்கிறோமா? தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக நாம செபிக்கிறோமா? ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? இதோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல அந்த காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். ஆக பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலும் கூட நம்ம கேட்க போற இந்த செய்தி ஜீவ பலியாய் நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கு ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தது போல, ஈசாக்கு ஒப்பு கொடுத்தது போல, யாக்கோபு ஒப்பு கொடுத்தது போல நாமும் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். நாளைய தினத்துல இஸ்லாமிக் சகோதரர்கள் இந்த பக்ரீத் பண்டிகையை, அதாவது ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நினைத்து மிக விசேஷமாய் அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடுகிறார்கள். நாமும் கூட ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் வழியாய் ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த பைபிள் மிக தெளிவாய் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறது. இந்த 12வது வசனத்துல பாருங்க, இங்க என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த 11ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி வசனம் பாருங்க. அந்த கடைசி வசனம் என்ன அருமையாய் சொல்கிறது? சகலமும் என்ன சொல்கிறது? அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.
அதாவது ரோமர் 12வது அதிகாரத்திற்கு அந்த மேல இருக்கிற வசனம், சகலமும் அவருக்காய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சிந்தையை அறியத்தக்கவன் யார்? ஆகவேதான் இந்த ஆரம்பிக்கும் போது இந்த 12வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்றார், அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ள சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். ஒரே குடும்பமாய் நாம் எல்லோருமா இருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய சரீரங்களை எப்படியா ஒப்பு கொடுக்கணுமா? பரிசுத்தமாய். அல்லேலூயா. பரிசுத்தமாய். அந்த பரிசுத்தம் என்ற அந்த வார்த்தை தெரியுமா, தேவனுக்கே அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவன் பரிசுத்தராய் இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருந்து அவருக்கே அந்த பரிசுத்த பலியை நீங்க செலுத்துங்க. பரிசுத்தமும் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க, தேவனுக்கு பிரியமானது. உங்க ஜெபத்துல இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? உண்மையிலே நாங்க ஜெபம் பண்ணும்போது நாங்க கேட்கிறோம் அன்பானவர்களே, ஆண்டவரே உமக்கு பிரியமானது எது ஆண்டவரே, உமக்கு சித்தமானது எது ஆண்டவரே, அப்படியே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஒருபோதும் எங்களுக்கு பிரியமானதை நாங்க செய்யக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு பிரியமானதை நாங்க பாடக்கூடாது, எங்களுடைய விருப்ப பிரகாரம் எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியம் எது ஆண்டவரே, நாங்க எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு நாளத்திலும் ஆண்டவர்கிட்ட நாம ஜெபிக்கணும். இதைத்தான் தேவன் உன்னிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியங்கள். அல்லேலூயா. பிரியமாய் என்ன சொல்கிறார் அடுத்து, அதாவது பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு இங்க அவர் நமக்கு சொல்லுகிறார். இரக்கங்களை முன்னிட்டு என்ன சொல்றாரா, வேண்டிக் கொள்ளுகிறேன், விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன், உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை. அதனாலதான் ஆராதனை செய்யறதுக்கு முன்னால ஒப்பு கொடுக்கிறோம், நம்ம செய்தியை கேட்கறதுக்கு முன்னால ஒப்பு கொடுக்கிறோம், நம்ம பாடலை பாடுகிறதற்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிறோம், நாம தேவ பிரசனத்துக்குள்ள வருகிறதற்கு முன்பதாக ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. செத்தவர்களாய் அல்ல, பிணங்களாய் அல்ல, உயிருள்ள பலிகளாய், உயிருள்ள பிள்ளைகளை, உயிருள்ள ஒவ்வொரு கணவனையும் மனைவியும் பரிசுத்தத்தோடு கூட தேவனுக்கு பிரியமான வழிகளில். இதுதான் நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது அன்பானவர்களே. யாரோ ஒருத்தர் இப்படி பண்றாங்க, யாரோ ஒருத்தர் அப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்களே, இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நாம அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இயேசுவை பார்க்க மாட்டோம் நம்ம. ஆகவேதான் 2வது வசனம் சொல்கிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. யாரோ ஒருத்தர் பண்றாங்க, அவங்கள பாக்குறாங்க, இவங்கள பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி புளிய பார்த்து போன சூட் போட்ட மாதிரி அதெல்லாம் அன்பானவர்களே. நாம தேவனை பார்ப்போம். வேத வசனம் நமக்கு என்னவாய் சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணது சித்தம் இன்னது என்று அறிந்து பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு முன்பதாக பிரியத்தையும் நன்மையும் பரிபூர்ணத்தையும் நீ நான் தேடும் போது பைபிள் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் புதிதாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. புதிதாய் மாறுகிறதுனால நீங்களும் நானும் மனம் மாறுங்க, மறுரூபமாங்க, இயேசுவை போல மாறுங்க, சீடர்களை போல மாறுங்க, தூதர்களை போல மாறுங்க. பரலோகத்தின் தேவனுக்கு ஒப்பான பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆகவேதான் பாட்டு ஆராதனையில பாடணும், உம்மை நம்பி வந்து ஆண்டவரே, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டேன், ஏனென்றால் என்னை மகனாக மகளாக நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அறுசுவை உண்பது போல ஆண்டவரே நம்முடைய வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் உண்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். 2 கொரிந்தியன் 6th சாப்டர்ல அதுல விசேஷமாய் 1 and 2 பாருங்க, அங்க ஒரு காரியங்கள் விசேஷமாய் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாள் கிருபையின் நாட்கள்ல இருக்கிறோம், நாம் இரக்கத்தின் நாள்ல இருக்கிறோம். தேவன் எவ்வளவாய் நம்ம மேல அவர் மனதுருகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த கொரிந்து பட்டணத்திற்கு பவுல் எழுதும் போது ஆவியானவர் என்ன உணர்த்துகிறார்? 2 Corinthians 6th chapter 1st word. As God's fellow workers, we urge you not to receive God's grace in vain. For he says, in the time of my favor I heard you, and in the day of salvation I helped you. I tell you, now is the time of God's favor.
Now is the day of salvation. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நல்லா கவனிங்க. முதலாவது வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் முதல் வசனம். பவுல் சொல்றார், என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களை, அவருடைய தயவை, அவருடைய அன்பை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த பாசத்தை, அவருடைய தயவை, அன்பை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, நீங்கள் வீணாய் பெற்றுக் கொள்ளாதபடிக்கு. விருதானக்கா அதான் வீணாய், அலட்சியமாய். அதனாலதான் ஒரு சில அடிக்கடி நான் சொல்றேன், கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யாத. அசதியாய் செய்கிறவர்கள் சாபத்திற்குள்ளானவர்கள், பரிசுத்த பைபிள் சொல்கிறது. ஆக கர்த்தருடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு, விருதாவாய் நீங்களும் நானும் பெறாதபடிக்கு உடன்வேலை ஆட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய வேலைக்காரராய் இருக்கிற நாங்கள், ஊழியக்காரராய் இருக்கிற நாங்கள், அப்போஸ்தலராய் இருக்கிற நாங்கள், தேவனுக்கு பிரியமானதையே எப்பொழுதும் செய்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிற காரியங்களா இருக்கிறது. ஜீவபலியாய் உங்களை ஒப்பு கொடுங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே அனுக்கிரகத்தின் காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே ரட்சணைய நாள் நம்ம மத்தியத்துல வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபையை விருதாவாய் நீங்க எண்ணக்கூடாது, வீணாய் எண்ணக்கூடாது. இது கிருபையின் காலம். அன்பானவர்களே, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு வர வேண்டிய நேரத்தில் நீங்களும் நானும் வரணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, அந்த நேரத்தை நம்ம கொடுக்கணும், இந்த சமயத்தை கொடுக்கணும். அந்த நாளில தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். நாளைக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சாயங்காலம் அப்படின்னு சொல்லக்கூடாது, மத்தியானம் அப்படின்னு சொல்லக்கூடாது. காலையில எழுந்த உடனே ஸ்தோத்திரத்தோடு கூட நம்ம எழுந்திருக்க வேண்டியது, ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அனுக்கிரக காலத்துல இருக்கிறோம், நாம ரட்சணை நாளில இருக்கிறோம். அது எப்போ இல்ல, நாளைக்கு நாளைக்கல, இப்பொழுதே என்று சொல்கிறார். ரைட் நவ். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22 அதிகாரம் அங்கே வாங்க. அங்க பரிசுத்த பைபிள் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாமை, அதாவது ஆண்டவர் மனிதனை சோதிக்கிறாரா? இல்ல. யாக்கோபு புத்தகத்துல 1:12-13 சொல்லுது இல்லையா, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அவர் யாரையும் டெம்ப்டேஷனோடு கூட அவர் இது பண்ணுகிறவர் அல்ல, சாத்தானால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆனாலும் இங்க பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமை தேவன் சோதித்தார் அப்படின்னு. இந்த சோதனை எந்த சோதனை? இது விசுவாச சோதனை. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கிறாய்? உபாகமம் 13 அதிகாரத்துல முதல் 2 வசனம் கூட பாருங்க. என்னில நீங்கள் முழுமையாய் அன்பு கூறுகிறீர்களா இல்லையா என்பதற்காக தான் இந்த உலகத்துல மந்திரத்தையும் தந்திரத்தையும் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு நீ என்ன நேசிக்கிற? ஒரு சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஜெபம் பண்ற நமக்கும் வருதா? நான் கட்டாயமா நமக்கு தான் வரும். கனி கொடுக்கிற மரத்துக்கு தான் என்ன விடுமா? கல்லடி விடும் அப்படின்னு சொல்லி. ஆக ஆதியாகமம் 22 அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவர் கூப்பிட்ட மாத்திரத்துல ஆபிரகாம் எப்படி செவி கொடுக்கிறார். இன்னைக்கு ஜெபம் நடக்குது, வாங்க. கோயில் திறந்திருக்கிறாங்க, வாங்க. சபைக்கு வாங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லணுமாங்குது இல்லையா? Genesis chapter 22 verse first word என்ன சொல்லுது? First and 2. Sometime later, God tested Abraham. He said to him, Abraham, I am here, he replied. Then God said, take your son, your only son Isaac, whom you love, and go to the region of Moriah. Sacrifice him there as a burnt offering on one of the mountain I will tell you about. Amen. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அதற்கு இதோ அடியேன் என்றார். ஆண்டவர் கூப்பிட்ட மாத்திரத்துல, உங்களுக்கு சுக செய்தி வந்த மாத்திரத்துல ஆலயம் திறந்தது, சபை திறந்தது, ஜப கூட்டத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக பைபிள் உங்களை கையில எடுத்துக்கொண்டு அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். ஆண்டவர் கூப்பிட்ட மாத்திரத்துல பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் சொல்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன். ஆண்டவரே, உடைய அடிமை இருக்கிறேன். ஆண்டவரே, உடைய அடிமை இருக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே.
மறு உத்தரவே கிடையாது அன்பானவர்களே. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனுமான உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைக்கு வா. மலையின் மேல் ஏறி ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது தூதனானவர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். பைபிள் சொல்லுகிறது என்ன சொல்லுது பாருங்க, அந்த ஆண்டவர் அவருக்கு சுதந்திரமாய் ஆசீர்வாதமாய் கொடுத்த ஒரே மகன் ஈசாக்குக்கு 3 பேரை வைக்கிறார். என்ன சொல்லுது பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏக சுதனுமான நேசகுமாரன். அல்லேலூயா. இந்த நேசகுமாரன் பிறக்கிறதற்கு 24 வருட காலங்கள் நீ காத்திருந்தாய். விசுவாசத்தின் தகப்பனாய் பெயர் பெற்றாய். எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. அவைகளின் மத்தியத்தில் நீ உயிருள்ள தேவனுக்கு முன்பதாக உன்னை ஒப்பு கொடுத்தாய் இல்லையா, ஜீவபலியா ஒப்பு கொடுத்தாது இல்லையா, அந்த தேவன் உனக்கு கொடுத்த அந்த புத்திரன், அந்த தேவன் உனக்கு கொடுத்ததான ஏக சுதனுமாய் இருக்கிறவர், அந்த தேவன் உனக்கு கொடுத்த நீ நேசிக்கிற நேசகுமாரனை மோரியா மலையின் மேல் எனக்காக ஒப்பு கொடு என்று ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். 3வது வசனம் தமிழ் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கையும் கட்டிக்கொண்டு தகன பலிகளையும் கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே செவி கொடுக்கறாங்க. அப்பதாங்க ஆசீர்வாதம். 4வது வசனத்தை படிக்கிறாங்க பாருங்க, என்ன சொல்லுகிறது பாருங்க. 3 நாள் பயணமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பக்கத்தில் இருக்கிற தெருவுக்கு நம்மளால வர முடியறது இல்லைங்க. இங்க இருந்து 50 ரூபாவோ 100 ரூபாவோ செலவு பண்ணி நம்ம சர்ச்சுக்கு போக முடியறது இல்லைங்க. ஐயோ இவ்வளவு தூரம் போகணுமே, இங்கிருந்து வரணுமே, அங்கிருந்து போகணுமே அப்படின்னு ரொம்ப கடினமாய் நினைச்சுக்கிறோம் நாம. பைபிள் சொல்லுது பாருங்க, 4வது வசனம் சொல்லுது. 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். ஹல்லேலூயா. தூரத்தில் இருக்கிற அந்த இடத்தை பார்க்கிறார். 5வது வசனம் படிச்சிருங்க. அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்த ஆபிரகாம் கூட வந்த வேலையாட்களுக்கு விசுவாச அறிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க கழுதையை வச்சுக்கொண்டு நீங்க இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் நானும் ஈசாக்கும் அவ்விடம் போய் அந்த மோரியா மலைக்கு போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். கர்த்தரை நாங்கள் பலியிட்டு தொழுது கொண்டு திரும்பி வருவேன் என்று சொல்ல ஈசாக்கு பலி கொடுக்க தான் போறாரு. ஆனா இவருடைய விசுவாச அறிக்கை பாருங்க, கர்த்தரை தொழுது கொண்டு மறுபடியும் நாங்கள் வருவோம் என்று சொன்னார். அல்லேலூயா. நானும் என் பிள்ளையாண்டானும் வருவோம். இதாங்க விசுவாச அறிக்கை. தேவன் சொன்ன வார்த்தைக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆபிரகாம் பகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கைகளில் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். ஆமாங்களே, பலிக்காக கட்டையில எடுத்து ஈசாக்கின் மேல வைத்தார். இது ஆவிக்குரிய ஒரு அர்த்தமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது அந்த மரத்தை அவர் சுமந்து கொண்டு போனார். அந்த சிலுவை மரத்தில தான் இயேசு கிறிஸ்துவை பலி கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இந்த உலகம் முழு உலகமும் ரட்சிக்கப்படுவதற்காக இந்த ஒரு ஈசாக்கு வழியாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஜாதிகள் பெருகும்படிக்காக தேவன் இங்கே பைபிள் சொல்லுகிறது, அவன் எந்த பலிப்பிடத்தில் வைக்கணுமோ அந்த பலிப்பிடத்தின் கட்டைகளை ஈசாக்கின் தலைமையில் வைத்தார் அப்படின்னு சொல்லி. ஆமன்பானவர்களே, இதெல்லாத்தையும் பார்க்கிறார் ஈசாக்கு. அடுத்த வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க கேட்கிறாரு, அப்பா நெருப்பு இருக்கிறது, கட்டைகள் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, ஆடு எங்கே? ஆபிரகாம் விசுவாசத்தோடு கூட சொல்கிறார், தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. தனி பெரிய விசுவாசம் அன்பானவர்களே.
இந்த விசுவாசம் தான் உன்னிடத்துல என்னிடத்துல வரணும். இதற்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜீவ பலியாய் உயிருள்ள பலிகளாய் தேவனுடைய கருத்துல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் குடும்பத்தாரும் சொந்த பந்தங்களும் ஒப்பு கொடுத்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவர் செய்வார். தேவன் பார்த்துக் கொள்வார் மகனே. அதுக்கப்புறம் ஈசாக்கு கூட ஒண்ணுமே கேட்கலங்க. ஆபிரகாமுடைய குணநலன் அப்படியே தான் பிள்ளைகள் எடுத்தாங்க. நூலை போலதான் சேலைன்னு சொல்றாங்க தெரியுமா? ஒரு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஒத்துக்கினாரு. அதே போல ஈசாக்கு தேவன் பார்த்துக் கொள்வார், நீ கவலைப்படாத மகனே, அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அவன் அதுக்கப்புறம் ஈசாக்கு ஒண்ணுமே பேசவில்லை. அவரை தூக்கி அந்த பலிப்பீடத்தின் மேல் வைக்கிற வரைக்கும் அவர் ஒண்ணுமே பேசலங்க. கையை ஓங்குகிற வரைக்கும் கத்தி எடுத்து, அப்பா என்னையா வெட்ட இங்க கொண்டு வந்த, நான் உன்னுடைய நேசகுமாரன் ஆச்சே, நான் உன்னுடைய ஏகசுதன் ஆச்சே, நான் உனக்கு ஒரே புத்திரன் ஆச்சே, என்னை அதிகமாய் நேசித்தீர் அல்லவா, என்னையா விட்டு போற ஒரு வார்த்தை கூட கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் அந்த கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு அவர் போனார். கடைசி வரைக்கும் அந்த 7 வார்த்தைகளை தவிர, ஏன் என்ன அடிக்கிறீங்க, ஏன் என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. அன்பாங்க ஈசாக்கு இங்க ஆடு எங்கேன்னு தான் கேட்டார், அவ்வளவுதான். அதை தேவன் பார்த்துக் கொள்வார். நடந்த சம்பவம் பாருங்க. 10வது வசனம் படிங்க, என்ன சொல்றார் பாருங்க. ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கைகளை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனானவர் என்று பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமோடு கூட பேசினார். கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவராகிய இயேசு வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். அதற்கு இதோ அடியேன் என்றார். அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு சொல்றாரு. கை ஓங்கிட்டாரு. ஒரே ஒரு செகண்ட் தான் இருங்கணும். வானத்திலிருந்து ஆண்டவர் பேசுறார், ஆபிரகாமே ஆபிரகாமே சொல்ற. அடுத்த வசனம், அப்பொழுது அவன், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அப்பொழுது அவர், நல்ல கவனிச்சு படிங்க, அப்பொழுது அவர் தேவ தூதனானவர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. தூதனானவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும், நல்ல கவனிங்க, மறுபடியும் சொல்றார் பாருங்க, உன்னுடைய புத்திரன் என்றும், உன் ஏகசுதன் என்றும், உன்னுடைய ஏகசுதன் என்றும், நீ அதிகமாய் நேசிக்கிற நேசகுமாரன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், எனக்காக ஆண்டவர் இயேசு அவரோடு கூட பேசுறார், தேவதூதனானவர் பேசுறார், எனக்காக தேவனுக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்து அப்படிதாங்க சொல்லணும். ஆண்டவரே, நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே மகனே மகளே நீ தேவனுக்கு பயந்தவளா இருக்கிறாய் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சொல்லுவாரா? நம்முடைய குடும்பத்தை சொல்லுவாரா? நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாரா? நம்முடைய சபை மக்களை பார்த்து சொல்வாரா? நீ கர்த்தருக்கு பயந்தவளாய் இருக்கிறாய். ஆகவேதான் ஆலயத்துக்கு வரும்போது பயபக்தியாய் வருகிறாய், விசுவாசத்தோடு வருகிறாய், நேரத்தோடு வருகிறாய், உன் வீட்டில் நடக்கிற அந்த ஜெபத்திற்கு உன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் உன்னையனையும் பார்த்து சொல்வாரா? என்ன அருமையாய் சொல்றாரு பாருங்க அன்பானவர்களே. அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? படிங்க, 18 படிங்க, ஒன்னா படிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டு இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஈசாக்கு கேட்டார் இல்லையா, ஆடு எங்கே? இதோ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, தேவன் பார்த்துக் கொள்ளுவா. ஆபிரகாம் கண்ணிட்டு பார்க்கும்போது அங்க முட்செடியின் புதரில கொம்புகளால் பிடிப்பட்ட ஒரு ஆடு அந்த இடத்துல இருந்தது. ஆமான்பானவர்களே, அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் கொண்டு வரப்பட்டு ஈசாக்குக்கு பதிலாக, மனிதர்களுக்கு பதிலாக நீங்களும் நானும் பாவம் செய்து சாக வேண்டியிருந்தவர்களை, நம்மை சாபத்திற்குள்ளானவர்களாகிய நம்மை
நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபமானார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். நாம் தொங்க வேண்டிய சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தொங்கினார். ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு பலி கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, அந்த பலியின் நாளைய தினத்துல இஸ்ரவேல் அதாவது முஸ்லிம் சகோதரர்கள் நாளைய தினத்துல விசேஷமாய் அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். நாங்களும் எங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்த அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே எங்கள் வீடு முழுவதும் கழுவப்படும்படிக்காக ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த பண்டிகையை நாளைய தினத்துல அந்த ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். ஆமன்பானவர்களே, ஆபிரகாமை போல ஈசாக்கை உயிருள்ள பலியாய் ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அடுத்த வசனம் சொல்லி பாருங்க. அங்க ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். ஆமென். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரை அவருக்கு தரிசனமாகி வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதனம் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு கொடுத்த விசேஷித்த ஆசீர்வாதம். அன்பானவர்களே, எதுக்காக ஜீவபலியா ஒப்புக்கொடு, எதுக்காக ஜீவபலியா ஒப்புக்கொடு, இதான் புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் சொன்னாரே. இதனுடைய அர்த்தம் என்ன, முடிவு என்ன? உன்னை ஏக சுதன் என்றும் உன் புத்திரன் என்றும் நீ நேசிக்கிற குமாரன் என்றும் பாராமல் எனக்காக அவனை பலி கொடுக்க நீ ஆயத்தமானபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் சொல்லுக்கு நீ செவி கொடுத்தபடினாலே. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. வேதத்தை புரட்டி பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. அதிசயங்கள் இருக்கிறதுங்க, அற்புதங்கள் இருக்கிறது. தேவனுடைய வசனத்திற்கு நீங்களும் நானும் எவ்வளவாய் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி புனித பரிசுத்த பைபிள் எப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட விசேஷித்த பொக்கிஷங்கள் இது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இவங்க தான் அவங்க தான் இல்ல, இந்த சபை அந்த சபை இல்ல, எந்த சபை இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஜெயங்கொண்ட கிறிஸ்தவனை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற கிறிஸ்தவர்களை தான் தேவன் இன்றைக்கும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யெகோவா ஈரே, அல்லேலூயா. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அந்த யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் பார்ப்பார். ஒப்பு கொடு, அர்ப்பணி. தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மால செய்ய வேண்டிய காரியங்களை நாம செய்து கொண்டே இருப்போம். அதுல தேவன் பலன்களை தருவார். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல. அல்லேலூயா. பிலிப்பியர் 2 அதிகாரம் அந்த அர்ப்பணிப்பினுடைய காரியம் என்ன? அதாவது இந்த ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த பைபிள் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வளருமாய். அல்லேலூயா. ஆபிரகாம் அவருடைய சொல்லுக்கு செவி கொடுத்தார். அவருடைய விசுவாசத்தின் தகப்பன் என்று சொன்னார். பாருங்க, இதாங்க விசுவாச சோதனை. நல்லா நான் ஜெபிக்கிறேன், காலையில ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பைபிள் படிச்சுட்டு போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்கிறார். எந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, எந்த ஊழியத்திலே, எந்த வியாபாரத்திலே போராட்டம் வருகிறதோ, பிரச்சனை வருகிறதோ, சோதனை வருகிறதோ, நீ பாக்கியவான் பாக்கியவதியா இருக்கிறாய். யோபன் வாழ்க்கையில வந்த காரியங்கள் கூட தாங்க. அவர் உத்தமனா இருந்தாருங்க, நீதிமானா இருந்தாரு, சன்மார்கனா இருந்தாரு. அந்த தேசத்திலேயே கர்த்தருக்கு பிரியமானதையே அவர் செய்து வந்தார்.
வாழ்க்கையில பெரிய சோதனை வந்தது. அவருடைய விசுவாசம் பொன்னாய் விளங்கினது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இப்படிப்பட்ட ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில அனுமதித்தார். அதிலிருந்து தேவன் அவரை விடுதலை ஆக்கினார். பைபிள் சொல்லுது பாருங்க, பிலிப்பியர் 4 அதிகாரத்துல, இங்க பிலிப்பியர் 2:15 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? அங்க பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் வளர்கிறதற்காக, அல்லேலூயா, வளர்கிறதற்காக, நம்முடைய விசுவாசம் வளர்கிறதற்காக நம்மை பலியாய் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அதே பிலிப்பியர் 4th chapter எடுங்க சீக்கிரம். 4th chapterல 18 and 19 பட்சலானவர் கடைசி ஆசீர்வாதம். இதை நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதுனால தேவன் அதற்காக என்ன செய்கிறார்? அல்லேலூயா. I have received full payment and even more. I am amply supplied. Now that I received from Epaphroditus the gifts you sent, there are a fragrant offering, an acceptable sacrifice pleasing to God. And my God will meet all your needs according to His glorious riches in Christ Jesus. Amen. என்ன அருமையான, அதாவது இந்த பலிகளிலே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா 10 விதமான பலிகள் இருக்கிறது. ஜீவ பலி இருக்கிறது, தகன பலி இருக்கிறது, பாவ நிவாரண பலி இருக்கிறது, குற்ற நிவாரண பலி இருக்கிறது, போஜன பலி இருக்கிறது, பான பலிகள் இருக்கிறது, சமாதான பலி இருக்கிறது, ஸ்தோத்திர பலி இருக்கிறது, பஸ்கா பலிகள் இருக்கிறது. கடைசியா என்ன ஒரு பலி இருக்கு தெரியுமா? அஞ்ஞான பலி. தேவனுக்கு கொடுக்காத பாகால்களுக்கு, பேய்களுக்கு கொடுக்கிற ஆராதனையும் பலிகளும் இருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்துல 20வது வசனம் சொல்கிறது. தேவனுக்கு இல்லாத பாகால்களுக்கு, இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பாகாலின் தேவதைகளுக்கு, வான சாஸ்திரிகளுக்கு இல்லையா, வானராக்கினிக்கு அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். அது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. தேவன் அவர்களை சபித்தார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆமன்பானவர்களே, இப்படிப்பட்ட பலிகளில் எல்லாவற்றிலும் தேவன் விரும்புகிற பலி அது. அதுதான் இன்றைக்கு உன்னிடத்துல இடத்துல எதிர்பார்க்கிறார். இங்க அநேகர் காணிக்கை கொடுக்கறாங்க. அநேகர் வாட்ஸ்அப்ல மூலியமா, அதாவது கூகுள் பே மூலியமாக, போன் பே மூலியமாக காணிக்கை கொடுக்கிறார்கள். ஒரு பைசா கூட வீண் போகாதுங்க ஆண்டவருடைய பார்வையில. பவுல் என்ன சொல்றார் பாருங்க, இந்த காரியத்தை குறித்து மிக அருமையா சொல்லுகிற ஒரு வார்த்தை அன்பானவர்களே. 18வது வசனம் என்ன சொல்லுது? 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது. எல்லாம், அதாவது நீங்க என்னென்னலாம் கொடுத்து அனுப்பிச்சீங்களோ, பிலிப்பு பட்டணத்திலிருந்து சொல்றாரு, நீங்க என்னென்னலாம் கொடுத்து அனுப்பிச்சீங்களோ எல்லாம் என் கைக்கு வந்து சேர்ந்தது. பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. நான் மிகவும் ஃபுல்பில்லா இருக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரேத்துவின் கையிலே வர பற்றி கொண்டிருக்கிறபடியால் நாம் திருப்தி அடைந்திருக்கிறேன். இதைத்தான் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய ஒவ்வொரு ஜெபமும் தூபம் போல் ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறது தெரியுமா? அந்த தூபம் போலுகிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் நுகர்கிறார், சுகந்த வாசனையாய் நுகர்கிறார். அதைத்தான் நீங்க பவுல் சொல்றாரு, நீங்க கொடுத்த அனுப்பிச்ச ஒவ்வொரு பொருளும் காணிக்கைகளையும் நான் பெற்றுக்கொண்டு பரிபூர்ணம் அடைந்தேன், நான் திருப்தியா இருந்தேன், அவைகள் எல்லாம் என் கையில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணிக்கைகளுக்காக அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. இதுதாங்க ஒவ்வொரு போதகர்களும் ஊழியக்காரர்களும் காணிக்கை வாங்கும் போது அவங்க ஜெபிக்கிறாங்க தெரியுமா? அந்த ஜெபத்தினுடைய பலன் தாங்க 19வது வசனம், 4 அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம், உங்களுடைய குறைகள், குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அதற்காக நீங்களும் நானும் ஜீவ பலியாய் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 4 அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நீங்கள் செலுத்துகிற அந்த பலி நீதியின் பலியா இருக்கிறது. அது கர்த்தர், அதாவது கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையா இருக்கிறது. சங்கீதம் 27 அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நான் ஆனந்தத்தோடு கூட என் பலிகளை நான் செலுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆச்சரியம் அன்பானவர்களே. சங்கீதம் 50:23 சொல்கிறது இல்லையா? தேவனுக்கு ஏற்கும் பலி அது ஸ்தோத்திர பலிகள் தான். ஸ்தோத்திர பலிகளை இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இந்த பலிகளோடு கூட
ஜீவ பலியாய் நம்மை உயிருள்ள பலியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அவருடைய சமூகத்துல முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் நாம தேடுவோம். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது. ஆமாம் பாருங்கள், இந்த பலிகளை எல்லாம் கொடுக்கும் போது அது நிமித்தம் தேவன் பரிபூர்ணம் அடைகிறார். தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் அன்பானவர்களே. நான் சொன்ன சொல்லுக்கு ஆபிரகாமே நீ செவி கொடுத்தபடினாலே வானத்தின் நட்சத்திரத்தை போல கடல் மணலை போல உன் சந்ததி இருக்கும் ஜாதிகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுவாரா? அதுக்காக நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, பண்ணுவோமா? அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லி முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? For let us all surrender ourselves as living எல்லாருமாய் கண்களை மூடுவோம். For let us all close our eyes. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most holy loving heavenly Father, ஆபிரகாமின் தேவனே, the God of Abraham, ஈசாக்கின் தேவனே, the God of Isaac, யாக்கோபின் தேவனே, the God of எங்கள் Jacob, தேவனாகிய ஆண்டவராகிய இயேசுவே, and our God Jesus Christ, பிதாவாகிய தேவனே, the Lord of our Father, பரிசுத்த ஆவியானவரே, our Holy Spirit உமக்கு God. கோடா கோடி ஸ்தோத்திரம் We give you ஆண்டவரே. thanks to the crore, Lord. கோடா கோடி ஸ்தோத்திரம் We give you ஆண்டவரே. thanks to the crore. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எங்களோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே. Lord, for you spoke to us that we have to surrender ourselves as living sacrifice. பரிசுத்த ஆவியானவர் வழியாய் வசனங்களை புரிந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்தீர். For you gave us the understanding by the Holy Spirit to understand every word. உம்முடைய ஒவ்வொரு வசனங்களையும் காதார கேட்கும்படியாய் கிருபை செய்தீர். For you have been gracious to us that we might hear each and every word of God. நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கிறது மாத்திரமல்ல, கேட்டு விசுவாசித்து அதன்படி நடக்கிறவர்களாய் ஆபிரகாமை போல மாற்றும் ஆண்டவரே. Lord, not by of hearing but also as Abraham, we have to follow and believe it in you. ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்டு நடந்தபடினால் தேவன் அவரை நீர் ஆசீர்வதித்தீர் சுவாமி. Just as Abraham heard and believed, you blessed Abraham with his descendants. எங்களையும் எங்கள் முழு குடும்பத்தையும் உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender ourselves and our whole families into thy hands. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender each and every children of God who heard this word of God today. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் யாரெல்லாம் பார்த்து கொண்டு செபித்துக் கொண்டிருக்கிறாரோ ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. We surrender each and every families who are watching this prayer through YouTube and Facebook. விசேஷமாய் அருமையான மகன் ஆக்சிடென்ட் ஆன சகோதரன் ராஜேஷ்காக, வாலிப மகனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray for brother Rakesh. ராஜேஷ் ஆண்டவரே, அந்த ராஜேஷ் மகனை இயேசுவின் நாமத்தினால தொடுங்க ஆண்டவரே. Lord, you bless brother Rajesh now. ஆண்டவரே, அந்த தலையில அடிபட்டிருக்கிற அந்த காயம் இயேசுவின் நாமத்தினால ஆறணும் ஆண்டவரே. Lord, the wound that he has on his head, may you heal it in your name. அந்த வாலிப மகனை நீங்க சந்திங்க ஆண்டவரே. Lord, you bless that youth brother, Lord. தொடும் இயேசுவின் நாமத்தினால Bless him in the name of Jesus Christ. சுகம் உண்டாவதாக. May he be healed right now. டாக்டர்களுக்கெல்லாம் பெரிய டாக்டர் நீதான் ஆண்டவரே. Lord, for you are the doctors of all doctors. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீர் ஆண்டவரே. For you told that I am the shepherd. அந்த மகனை தொட்டு சுகமாக்கினமைக்காக நன்றி We give ஆண்டவரே. you thanks that you touched brother Rakesh and healed him. சீக்கிரமாய் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே. Lord, he has to get discharged and come அந்த home. மகனை சாட்சியாய் நிறுத்துவீராக. Lord, may you make him as a witness. சலோமியா மாலாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank for Sister Salomia Mala. சுசராஜ் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். We give you thanks for brother Susara's
Satyaraj family. இன்னும் பல பிறந்த நாளை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். Lord, you bless that sister that she may see more years. பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து Lord, you நடத்தும். bless each and every children of God who are celebrating birthdays and virgin days. ஆண்டவரே, சீக்கிரம் நாங்கள் ஆலயத்திலே விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை Oh செய்யும். Lord, may you be gracious that we might worship you together in our churches. அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த ஒரே மனமும் ஒரே இருதயமும் பரிசுத்தமும் எங்களுக்கும் தாரும். Oh Lord, may you give us the onely spirit and only love just as apostles had. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. May your name alone be glorified. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். Surrender ourselves and our families as a living sacrifice into your hands. புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. Lord, for we are doing a worship of goodness. வேஷம் கொடுக்கிறவர்களாய் அல்ல, Not the people who எங்கள் மனம் புதிதாகிறதுனால but just as the heart நாங்கள் மறுரூபமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். we come as a transformation into thy hand. ஆசீர்வதித்து வழி You நடத்தும். bless us and lead us. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், We give மகிமைப்படுத்துகிறோம். you all the glory, honor and praise. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னுன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழிநடத்துதலும் யெகோவா ஈரே அவர் வருகிற நாள் வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லி ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உம் ஒருவருக்குத்தான் என்று சொல்லி ஆபிரகாமை கூப்பிட்டவுடன் ஆபிரகாம் என்ன சொன்னார்? தோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென், ஆமென். யெகோவா ஈர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஒரே ஒரு மகனை தகன பகலியாய் கொடுக்க போன அவருக்கு தேவன் என்ன சொன்னாரே? நீ தேவனுக்கு பயந்து வாழ்கிறாய் என்று சொல்லி ஆமென், ஆமென். அழகான ஒரு சாட்சி தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னது போல ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையிலும் தேவன் அப்படி சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு புத்தியுள்ள ஜீவ பலியான ஒரு ஆராதனையை நாம் தேவனுக்கு செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Thank you Jesus. நன்றி, அல்லேலூயா. நன்றி, நன்றி. நன்றி பலி. நேற்றைய துயரமெல்லாம் ஆமென். இன்றே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. Thank you Jesus. Thank you. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். இந்த வேளை இந்த வேளை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. மாலை வேளை
நன்றிக்கிறேன். ஆமென். கோடி கோடி நன்றி ராஜா. நாள் வரைக்கும் காத்திருக்கிறேன். Thank you. இரவெல்லாம் காத்தி ஆமென். இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி ஆமென். இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என்னை சிறே. ஆமென். மறவாதை மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, மறவாதை மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை நன்றிகள், கோடி கோடி நன்றிகளை நம் தேவனுக்கு செலுத்தியிருக்கிறோம். ஆமென். எதற்காக? தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனைகளை செலுத்தும் போது, ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, உங்களை, உங்க குடும்பங்களை, உங்க ரத்த இனங்களை ஒவ்வொருவரும் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது ஹல்லேலூயா. தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறாராம், உகிர்ந்த வாசனையாய் பார்க்கிறாராம், அதற்கேற்ற பலனை கொடுக்கிறார். அடுத்து என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்கள் எல்லா குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறது. மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறது. ஆமென். இந்த நிறைவான தேவன் உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, அதன்படி நடக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you all. Thank you and be safe. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக.